அத்தியாவசியமான பொருளாம். பசிச்சிச்சுன்னா நான் சாப்பிடுவேன். நான் சும்மா இவன் வாங்குவான், நான் திம்மை. எனக்கு அதான் எரிச்சலாம் வருது. நம்ம செய்யலாம். ஆண்டி பார்த்தீங்களா, சந்தூர் மம்மி சொன்னீங்க இவங்கள பார்த்து. ஆண்டிலாம் யங்கு. ஹாய் காய்ஸ். சக்கரையே நீ பாடு, சக்கரையே வராது, சக்கரையே நீ பாடு, சக்கரையே வராது. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா ஊரை விட்டு ஊர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவன் இன்னும் திருந்தல மாமா. என்னம்மா கேம் ஆடுறீங்க? வேண்டாம்மா. நான் அது என்ன கேமு பார்த்து சொல்கிற அளவுக்கு ஒரு கேம். ராயல் மேட்ச்ன்னு நினைக்கிறேன். ராயல் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து ராயல் மேட்ச். டேபில் ஆடுறது, அதில் சார்ஜ் பண்ணோடனே ஃபோனில் ஆடுறதுன்னு ரொம்ப பிஸி எங்கள் அம்மா. நீங்கள் என்ன மேடம் பண்ணுறீங்க? வணக்கம்டா மாப்ளே. சன்ஸ்கிரீன் ரொம்ப முக்கியம். வெளியில் வெளிச்சம்தான், வெயில்லாம் இல்லை. சன்ஸ்கிரீன் நீ காலைக்கோ நைட்டுக்கோ என்னமோ சன்ஸ்கிரீன் நீ வெளியே போறியோ போடணும். சன்ஸ்கிரீன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாம், நான் போட்டேன். நான் என்ன தெரியுமா யூஸ் பண்ணுறேன்? என்ன வட லரஷ் ஒன்றுமே தராது. லரஷ் பசே. ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்லுங்கள். சொல்லு. லா ரோஸ் பவுஷே. அப்படியே நான் சொன்னேன். லரோஷ் பொசே. எல்ஏ ஸ்பேஸ் பிஓ. வளராதுஜி. நான் உங்களுக்கு ஸ்டிக்கர் போட்டேன். நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். அது நம்ம ஊரில் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல பிராண்டு கைஸ். நான் இந்தியா வந்திருக்கும் போது இதுதான் போட்டேன். வெயிலேருந்து என்னை காப்பாற்றுச்சு. அதனால் பார்ப்போம். நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரைஸ் பார்த்தீங்களா, ஒழுங்காக ஜாக்கெட்லாம் போட்டு பத்திரமா கிளம்பியிருக்கேன். 25 டிகிரி ஆஸ் யூஷுவல். ஆனால் காற்று பலமாக அடிக்குது. காற்று வந்து நம்ம ஊர் காற்று. லிட்டரலி நம்ம ஊரில் எப்படி காற்றடிக்குமோ அப்படி தான் காற்றடிக்குது. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒரு மினி கிராசரி ஷாப்பிங் போக போகிறோம். ஏன் மினி கிராசரி ஷாப்பிங்னா 2-3 பொருள் தான் வாங்க போகிறோம். எஸ், அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ஐயோ, மீண்டுமா இன்னைக்கெலாம் வந்து மினி கிராசரி. சரி, ஓகே, நான் ஜின்ஸ் பண்ணல. ஹேப்பன்ஸ் டு எவ்ரிவன்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு கடையே வாங்கி. இன்னைக்கு மத்தியானம் என்ன பண்ண? மத்தியானம் வந்து என்ன பண்ண போய் என்னவா வந்துச்சுன்னு சொல்லு. உண்மையே சொல்லணும். வெஜிடபிள் பிரியாணி பண்ணேன். ஆனா என்னன்னா வீட்டுல ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்த காரணத்தினால் அது வெறும் வெஜிடபிளும் ரைஸுமா ஆயிருச்சு. பிரியாணி மாதிரி இல்லை. ஸ்பைஸ் ரைஸ். momo making and suddenly samosa happen. ஸ்பைஸ் ரைஸ் நல்லா இருக்கு. ஆனா இது பிரியாணிலாம் சொல்ல முடியாதுன்னு வேற ஆணித்தரமா சொல்லிட்டு இவ கேட்டா நல்லா இருக்காமா? ஆனா நல்லாதாம்மா இருக்கு அண்ணா. அம்மா பிரிஞ்சி ரைஸ்மா. ஆனா பிரிஞ்சி ரைஸ் மாதிரிலாம் இல்லம்மா, ஆனா நல்லா சாப்பிடலாமா அப்படி சொல்லிட்டு கமுக்குன்னு 2 சாப்பிட்டுட்டு நல்லா இல்ல நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே அப்படின்றாங்க. பண்றது கைஸ். இவன் நைட்டும் இவங்க 2 பேரும் இவங்களும் ஆன்ட்டியும் அதுதான் சாப்பிட போறாங்க. நான் பனிஷ்மெண்ட்லாம் நைட்டு ரைஸ் சாப்பிட மாட்டேன். இவன் வந்து எவ்வளோ எப்படி சொல்கிறது, எவ்வளோ ரைஸு எவ்வளோ இது சாப்பிட்டாலும் இவளுக்கு வெயிட் ஏறாது கைஸ். நமக்கு அப்படி கிடையாது கைஸ். நான்லாம் இப்படி மூச்சு விட்டா நாளைக்கு, இப்போ நான் மூச்சு விட்டால 4 kg ஏறி இருக்கும் எனக்குலாம். அதனால நான் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு ராமன் செஞ்சு சாப்பிட போகிறேன். நான் காட்டுறேன் எப்படி செய்கிறேன். புதுசாக இப்போ தான் நான் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கி இப்போ தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன். ஐ ஷோ யூ இஃப் ஐ குட். இவன் என்ன தெரியுமா கைஸ், வகை வகையாக செய்வா. ஸ்நாக்ஸு, சாண்ட்விச், ரேப்பு, ரோலுன்ட்டு செஞ்சு அவ மட்டும் சாப்பிட்டுப்பா. கேட்டால் இதெல்லாம் பெருசாக உனக்கு பிடிக்காது அப்படின்றவா. உனக்கு பிடிக்காது தான். நான் வந்து கரெக்டு தான். என்ன இப்போ ரீசெண்டாக என்ன செஞ்சேன், இப்போ ரைஸ் பேப்பர் பன்னீர் ஸ்டஃபிங் ரைஸ் பேப்பர் ரோல் செஞ்சேன். கேட்கவே அவ்வளோ நல்லா இருக்கு. ரைஸ் பேப்பரில் அது உள்ள பன்னீர் ஸ்டஃபிங். இதில் வந்து நான் வெயிட் கம்மி பண்ணுறதுக்காக நான் ரொம்ப பேலாக இருக்கேன். பட் வாட் எவர் கலராக தெரியும். ரைஸ் பேப்பர் அந்த பாரா
ரைஸ் பேப்பர் ரோல். அதில் பன்னீர் ஸ்டஃபிங், பன்னீரை வந்து ஃபுல்லாக கிரேட் பண்ணி அதை பேன் ஃப்ரை மாதிரி இது மாதிரி பண்ணிட்டேன், டெரியாக்கி மாதிரி பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இவன் சாப்பிட்னா எனக்கு பன்னீர் பிடிக்காது, நான் பன்னீர் சாப்பிட மாட்டேன் அப்படின்வா. அப்படியே இவளுக்கு பிடிச்சதில் பண்ணி ஸ்டஃப் பண்ணி கொடுத்தாலும் ஒன்று சாப்பிடுவா. அதுக்கு நான் அவ்வளோ இதை போடணுமா? கரெக்டு தான், எல்லாம் கரெக்டு தான். காலையில் சாப்பிட்டது மேடம் வந்து மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இப்ப மதியானம் சாப்பிட்டது செஞ்சது தானே நைட்டு சாப்பிட்றேன். வேற வழி இல்லையே, அவ்வளோ செஞ்சு மோட்டாவா செஞ்சு வச்சிருக்கிய. ஆமாங்க, இந்த பிரிஞ்சில் மட்டும் எனக்கு வந்து கம்மியா செய்ய தெரியாது. ஏன்னா ஸ்டில் லேர்னிங் டு குக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு 8 வருஷம் ஓட்டிட்டேன். சாரி கைஸ், க்ளோஸ்அப்பில் வந்துட்டேன். நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். 2 கடைக்கு போனோம். இங்கே இருக்க 2 பொருள் சொல்லி ஒரு 2 மூட்டை இருக்கும், அதை கவனிக்காதீங்க. எல்லாம் அத்தியாவசியமான பொருட்கள். ஆமாம், ஒன்று ஃபுல்வர்த்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டோர் இருக்குது, அது அத்தியாவசியமான பொருளாம். பசிச்சிச்சுன்னா நான் சாப்பிடுவேன். நான் அச்சும் இவன் வாங்குவான், நான் திம்மேன். எனக்கு அதான் எரிச்சலாக வருது. நம்மளால வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் நான் வந்து அந்த மில்க் பிக்கிஸ் வந்து தண்ணியில் தொட்டு சாப்பிடுவேன். எனக்கு தெரியல, எங்கள் வீட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே தண்ணியில் முடிக்கும். பால் ஃபைன், டீ ஃபைன், தண்ணி ஃபைன், சூப்பர் ஃபைன். நாட் ஃபைன், நாட் ஃபைன். யார் தண்ணியில் முடிச்சுட்டுமா? என் கூட சேர்ந்தவங்களா? ஐயோ, இது பேர் என்ன? கை தூக்குங்க. கையை தூக்குங்க. இதுக்கு பேர் கை, அதுக்கு பேர். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஸ்டோர் போயிட்டு சிக்கன் ரோல், வேறு எதுவும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. சிக்கன் ரோல் வாங்கிட்டு தோசை மாவு, கடுகு, பன்னீர். இதுக்கு நீ அவங்களுக்கு கிராசரி லிஸ்ட் சொல்லிட்டு இருக்க? சொல்லுவோம், நம்ம என்ன சாப்பிட்றோம்னு சொல்லுவோம். அப்படி சொல்லி நல்லா தான் தராங்களே மேடம். ஃப்ரிட்ஜில் ஒளிச்சு குப்பையா வச்சுக்கோ நம்ம. ஆனால் ஒன்றும் இல்லை. ஆன்டி வந்து தான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. இதெல்லாம் ரைஸ் இந்த கீரைலாம் சாப்பிடுவாங்க. ஆன்டி வராங்க, ஆன்டி கருத்தர கொத்தமல்லி, கருவேப்பிலாம் செம்ம எக்ஸ்பென்சிவ். ஆன்டி ஓகேம்மா, ஓகேம்மா. இல்லை ஓகே. சிக்கன் ரோல் சிக்கன் ரோல் ஒன்று தான் உங்களுக்கு, மீதி ஒன்று எனக்கு, ஒன்று அவருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. கலர் நல்லா இருக்குன்னு வாங்கினேன். பாஸ்தா அவங்களுக்கு பண்ணி தரேன், நீங்களும் நானும் சாப்பிடுங்க. பார்த்துட்டு இருக்கோம். பாஸ்தா ஆண்டி நான் உங்களுக்கு பண்ணி தரேன். சொமாட்டோ சார், நான் உங்களுக்கு அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சில்லி கார்லிக் பாஸ்தா பண்ணி தரேன். சூப்பரா பண்ணுவேன் ஆண்டி. நம்ம 2 பேர் மட்டும் சாப்பிடுவோம். நான் சீரியஸா சொல்றேன், இதுக்கு நான் அன்னைக்கே நேத்தே சொன்னேன். நான் ஸ்பெகட்டிலையும் பண்ணுவேன். சாரி, இதுலயும் நான் பண்ணுவேன். சரி, தெரியல. பிக் பாஸ் பாத்தீங்களா? ஐயோ, ரொம்ப மோசமான ஒரு வேலையே கிடையாது. எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா வெரி சாரி மம்மி. எஸ் தட்ஸ், நான் பார்க்க மாட்டேன். வேறு வழியே இல்லாமல் எங்களுக்கு கிறிஸ்மஸ் பிரேக் விட்டுட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை கட் பண்ணிவிட்டு அந்த ஜிப்லாக் பேக் நான் வரேன், நீ சொல்லு. ஐயோ, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குங்க எங்களுக்கு. சாண்ட்ரா பேச்சியை பார்த்து ரொம்ப கஷ்டமாக ஆச்சு. இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் அ கேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் ஸ்ட்ராட்டஜின்னு வாங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. இவங்க எதுவும் பண்ணலைன்னா நம்மளுக்கு டென்ஷன் வேறு ஆகும். அதனால் டே ரொம்ப நாள் இருக்க காசு. எஸ், பட் ஹியூமனாக ஒன்று யோசிக்கணும், மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. கரெக்டா? அதுதான் நான் சொல்கிறேன். இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிச்சு அப்படிப்பட்ட கேம் இது இல்லை, அப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம மனசு நொந்து போகிறதுக்கு பதிலாக நம்ம அதை பற்றி பார்த்துட்டு எதையுமே கன்சியூம் பண்ணக்கூடாது. எந்த டாக்ஸிசிட்டியும் கன்சியூம் பண்ணாமல் கடந்து போகிறது நம்மளுக்கு ஒரு டாஸ்காக இருக்குது. இவன் காலங்காத்தால செஞ்சு சுப்பர்பாதம் போடுற மாதிரி பிக் பாஸை போத்துடுறா. காஃபி கூட குடிக்க முடியாம ஏன் சொன்ன பிக் பாஸ் சீசன் 9 அப்படி போட்டுருக்கா. பொழுதுபோக்குக்காக தான் கைஸ், வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ்லாம் இல்லை. உங்களுக்கு கம்ரு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஐயம்மா அவங்க பார்வதி ஃபேனு. ஆண்டி வந்து பார்வதி ஃபேன், ஆண்டியோட வந்து கம்ரு ஃபேன்.
கமு ஃபேன்ஸ் உங்களோட பேரும் இது என்ன கப்பு சன் டேஷ் கப். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு சாண்ட்ராவை தான் பிடிக்கும். இவ யாரு தெரியுமா? திவாகர் ஃபேன். ரொம்ப சோகத்துல இருக்கா, அவரை தூக்கிட்டாங்க. இல்ல நான் கலையரசன் ஃபேன். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லேசப்பட்டது இல்ல. இல்ல இல்ல நான் ஆக்சுவலி வந்து ஐ பயாஸ் திவ்யா, அரோரா, யாரு சம்டைம்ஸ் விக்ரம், சம்டைம்ஸ் விக்ரம். எனக்கு சுபிக்ஷா வந்து ரொம்ப ஜென்வனா அந்த பிள்ளைக்கு இருக்க எக்ஸ்போஷர். சாண்ட்ராவும் திவ்யாவும் பிடிக்கும். சாண்ட்ராவையும் திவ்யாவையும் எனக்கு பிடிக்கும். ஆமா, எங்க அம்மா பாதி நேரம் சாண்ட்ராவை பத்தி திவ்யா 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 கார்ல தான் இருக்காங்க. ஆரம்பிச்சிருக்கேன் இப்பதான். ஆமா, அவங்களும் வந்து என்னாலதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இது ஒண்ணு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லுமா, புரிஞ்சுட்டு போயிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷாவோட அந்த பிள்ளைக்கு இருக்க எக்ஸ்போஷருக்கு இவ்வளோ அழகா இவ்வளோ மெச்சோர்டா விளையாடுறா. எக்ஸ்போஷர் அஸ் இன் லைக் மீதி எல்லாருக்கும் இருக்க வயசுக்கும் அவங்களுக்கு மீடியாவில் இருக்க இதுக்குமே நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு. அவங்களாலேயே அந்த டாக்ஸிசிட்டி ஏத்துக்க முடியல. ஆனா சுபிக்ஷா பிள்ளை அதுக்கு எதுக்குமே அநாயம் ஆகாம ஹேண்டில் பண்றாங்க. நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. நேத்து எபிசோட்ல வந்து பார்வதி வந்து சாண்ட்ரா வெட்டி மிதிக்கிறாங்க. ஓகே, மேக்கிங் அதை காரை விட்டு வெளியே போக வைக்கணும். எஸ், பட் அதுக்கு மிதிப்பாங்களா யாராவது? நான் சொல்லிட்டேன், why are you expecting something right from these people? இல்ல, she thinks that she's right about it. I'm like, இதுவும் சொன்னேன். திவ்யா சொன்னா காமருதீன் கப்பு சிப்புன்னு. நீங்க எனக்கு தெரியல, அது எங்க நாங்க 2 பேர் மட்டுமா தெரியல, நிறைய இன்ஸ்டன்ஸ்ல நோட் பண்ணி பாருங்க. திவ்யா ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணா காமருதீன் கப் சிப்புன்னு ஆயிடுறான். அவளுக்கு கொஞ்சம் அடங்குறா. ஆனா நோ யூஸ், கேக்குறானே தவிர்த்து ஒன்னும் செயல்பாடு. அவன் பார்க்கதான் வந்து அப்படி இருக்கான். யாராவது சொன்னா அம்மாங்க அம்மி அப்படின்றான். such a irritating character. நம்மளுக்கு எதுக்கு இது? பட் இட்ஸ் வெரி குட் திங். நாங்க இதுல சொல்லி ஆகணும், அது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. வேற யாரு, சபரி, வினோத், அவங்க 2 பேரும் சாண்ட்ரா கீழ் அண்ட் விக்ரம் ஏற்கனவே இறங்கிட்டாங்க. பட் ஸ்டில் சாண்ட்ரா கீழ் விழுந்தோடனே சபரி அண்ட் விக்ரம், சபரி அண்ட் வினோத் அவங்க 2 பேரும் இறங்கி ஹெல்ப் பண்ணது. they didn't have to do it. லைக் அதே மாதிரி அரோரா இறங்க போனா சபரி நீ உள்ளே இரு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொன்னதுலாம் அதெல்லாம் வளர்ப்பு. ஆன்டி மாதிரி பேசிட்டு people have to tell things that are good, not just bad stuff. அதனால ஆன்ட்டி நான் உங்களுக்கு ராமன் செஞ்சு தருவா. நீங்க ராமன் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேனே. உங்களுக்கு அப்போ ஸ்பைஸ் ரைஸ் சாப்பிடுவோம் உங்க பொண்ணு செஞ்சது. அது நாளைக்கு கூட நான் சாப்பிடுப்பேன். நோ வேர்ட்ஸ், கிரைங்க சொல்லி கம்மி. ஆன்ட்டி பாத்தீங்களா, சந்தூர் மம்மி சொன்னீங்க இவங்கள பார்த்து. ஆன்ட்டிலாம் யங்கு. சிங்கிள் அண்ட் யங் மாதிரி. சிங்கிளா இல்ல இன்னும் 20 டேஸ்ல வருவாங்க. சிப்பெல்லாம் இருக்கவே மாட்டேங்க. நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும். இல்லாடி உங்க டேடியும் உங்க மம்மியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுதான் சொல்ல வந்தேன். இந்த அவகேடோ வச்சு சிப்ஸ் வச்சு இவ வந்து ஒரு சாலட் செய்வா, சூப்பரா இருக்கும். டொமேட்டோ ஆனியன்ஸ்லாம் போட்டு. இப்ப அவளுக்கு அது வேணும். அதுக்கு தான் சொல்லிட்டேலேரா. இப்ப அவளுக்கு அது வேணும். அதுதான் அப்படி சொல்லணும். செஞ்சு தாங்க மேடம் ப்ளீஸ். இன்னைக்கு இங்க குதியாச்சு. சுபாய்க்கா. The next day. லஞ்சுக்கு என்ன சாப்பிட்ற நீ? பான்மி, வியட்நாமீஸ் ரோல். பான்மி அதுக்கு வேட் பான்மி ஆர் பான்மி வியட்நாமீஸ் ஃபுட்டு. அது வந்து லூக்ஸ் பான்மின்னு ஒரு கடையில் வந்து எங்க இருக்கு சொல்லு. மூனே பான்ஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிரன்ஸ்விக்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குன்னு சொல்லி மேடம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆண்டி என்ன எங்கள் அம்மாவுக்கு வந்து பாருங்கள், ஒரு ரைஸ் பவுல், ரைஸு, சிக்கனு, அதுக்கப்புறம் சாலடு இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. பிளேட்டே செம்ம ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் தான் வேறு லெவலில் ரெட் கலரில் நிறையா இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து எனக்கு 2 பெருசாக பிடிக்காதனால மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் சாம்பரோ சொல்லும் போதே நான் கூப்பிட்டு வாடா சாம்பரோ யாருக்கும் இல்லாம பார்க்க போகிறேன். சாம்பரோ கையை அப்படி ஆடுது.
மாட்டல்ல பிடிக்கிறது. அதனால இதுதான் கைஸ் எங்களோட லஞ்ச் இன்னைக்கு. நேற்று வந்து மேடம் ராமன் செஞ்சு கொடுத்தாங்க. ராமன் நூடுல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டோம். செமையாக இருந்துச்சு. ஆண்டி நீங்கள் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது ராமன். ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணனா சூப்பரா நல்ல டேஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் குக் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல கைஸ், ராமன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ராமன் குக் பண்ணேன். நீங்க குக் ஃபர்ஸ்ட் டைம் நான் சமைச்சதே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சுக்க போறேன். இல்ல ராமன் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணா சூப்பரா பண்ணிருந்தான். வீடியோ எடுத்திருக்கணும். ஆனால் செய்கிறதுலையே வந்து வீடியோ எடுத்திருக்கணும். எனக்கு யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல. நானே பண்ணிக்கிட்டேன். எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வந்த ஆள் இல்லை. நானே பண்ணிக்க வேண்டியதா ஒரு ஏதாவது கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நீ கேட்கும் போது வேணான்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹெல்ப்பே பண்ணலன்னு சொல்லலாம். ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பாத்திரம் கழுவி வச்சா, அதனால அது பிரச்சனை. நான் ராமன் சாப்பிட்டேன். இல்ல அவ தனியா பண்ணாதான் நான் நல்ல டேஸ்டா பண்ணுவேன்னு சொல்றேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். என்ன காத்து ஒன்னியே கறியுதுக்கா அப்படின்னு ஒன்னையும் காத்துனோம். எப்படின்னா இப்போ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது யாராவது பக்கத்தில் இல்லைன்னா எனக்குலாம் படவே படாது. இது வராது. அது தெரியல கைஸ் என்ன வராது. இல்லை ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது. கான்ஷியஸ் ஆயிரும். நான் பேசுறது யாரும் டப் மீனிங்ல எடுத்துக்காதீங்க. வெரி சிம்பிள் ப்ளீஸ். நல்லா. அடுத்து என்ன மெனு செய்யலான்னு இருக்கீங்க? நாங்கள் மும்மரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கைஸ்.